அவந்திகாவின் நிலையை பார்த்த பாட்டி சிரித்தபடி, என்ன அவந்திகா, தலை சுத்துதா? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ண நான் பார்த்ததே இல்லடி. கசாப்பு கடைக்காரன் எதுக்கு ஆடு மேல பாசம் காட்டணும்னு யோசிக்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அவந்திகாவுக்கு ரியாக்ட் செய்யக்கூட முடியவில்லை. அவள் தடுமாறினாள். அவளுக்கு தலை சுற்றியது. தடுமாறும் குரலில், பாட்டி நீங்களுமா? இந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் நிற்க முடியாமல் அருகில் இருந்த சேரில் சரிந்து அமர்ந்தார். அதற்குள் நந்தினியும் அங்கே வந்துவிட மூவரும் அவளை சுற்றி நின்று சிரித்தார்கள். பாதி மூடிய கண்களால் அவந்திகா அவர்கள் மூவரையும் பார்த்தார். சுப்ரீம் ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து அவளுக்கு எதிராக போட்ட டிராமா தான் இது என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. பாட்டி மறுபடியும் தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டிவிட்டதை உணர்ந்தாள். என்னடி பாக்குற? எங்களை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா? என்ன சொன்ன? இனிமே எங்க லைஃப நீ தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னல. இப்போ உன் லைஃப் எங்க கையில என்றாள் நந்தினி. பின் பாட்டி, என் ஃபேமிலியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா அதுல நீ இல்ல. உன்னை எப்பவுமே என் ஃபேமிலியில ஒருத்தியா நான் ஏத்துக்கிட்டதே கிடையாது. ரேகாவும் நந்தினியும் தான் என் ஃபேமிலி. அவங்க சந்தோஷத்தை நீ பறிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றார். அதை கேட்டவுடன் அவளுக்கு சிவா தான் நினைவுக்கு வந்தார். அவள் அங்கே வருவதற்கு முன் அவனிடம் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவளை சுப்ரீம் ஃபேமிலிக்கு போக விட்டு இருக்க மாட்டான். போதை நிறைந்த குரலில், சிவா நீ எங்க இருக்க என்று முணங்க, சிவா அப்போதுதான் ருத்ரன் இல்லத்துக்கு திரும்பி வந்தார். அவந்திகா இன்னும் வராததை கவனித்தான். உடனே அவளுக்கு கால் செய்தான். ஆனால் அவளுடைய கால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. உடனே தினேஷுக்கு கால் செய்து அவள் எப்போது ஆபீஸில் இருந்து புறப்பட்டாள் என்று விசாரித்தாள். அவள் புறப்பட்ட நேரத்திற்கு இந்நேரம் அவள் வீட்டிற்கு எப்போதோ வந்திருக்க வேண்டும் என்று நினைத்த சிவா இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்தார். தினேஷ், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவந்திகாவோட போன் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க இமிடியட்லி என்று சொல்ல, தினேஷ் பயபக்தியோடு ஓகே சீஃப் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். சிவா உடனே காரை எடுத்துக்கொண்டு அவளை தேட புறப்பட்டார். அதே நேரம் சுப்ரீம் ஃபேமிலியில் அவந்திகா தடுமாற்றத்தோடு எழுந்து கதவை நோக்கி சென்றார். அப்போது திடீரென அவளுக்கு எதிரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நின்று வழிமறித்தான். அவனுக்கு 40 வயது இருக்கும். அவன் அவந்திகாவையே வெறித்து பார்த்தான். யார் நீ? வழிவிடு என்று அவள் சொல்ல, அவன் அவந்திகாவின் நிலையை பார்த்து ரசித்தான். அவந்திகா பயந்து போய் திரும்பி பார்க்க எல்லோரும் அவளை பார்த்து சிரித்தார்கள். உன்னால இனிமே திரும்பி போக முடியாது அவந்திகா. இனிமே உன் லைஃப் அவன் கூட தான் என்றார் பாட்டி. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெயர் நரேஷ். அவந்திகாவை அசிங்கப்படுத்த அவளுடைய பாட்டி ஏற்பாடு செய்த ஆள்தான் அவன். அவந்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய கண்களில் பயத்தை விட கோபம்தான் அதிகமாக தெரிந்தது. ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்றீங்க என்று கேட்க ரேகா சிரித்தபடி, ஏன்னா இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இல்லாத யாருமே எங்களுக்கு தேவையில்லை என்றார். அதை தொடர்ந்து பாட்டி, இந்த ஃபேமிலிக்கு எதிராக நடக்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்றார். அவந்திகா அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் நரேஷ் அவள் மணிக்கட்டை பிடித்து இழுத்தார். வாடி என்று சொல்லியபடி கதவை மூட அவந்திகா பயந்து அலறினார். அவளுடைய அலறல் சத்தத்தை மிஞ்சும் அளவுக்கு மூவரும் சத்தமாக சிரித்தார்கள். அவள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டாள். இப்போது அவள் நிதானத்தில் இருக்கவில்லை. அவளுடைய மொத்த எனர்ஜியும் போய்விட்டது போல உணர்ந்தாள். அதனால் அவள் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் போய்விட்டது. மறுபக்கம் சிவா காரில் வேகமாக வந்து கொண்டிருந்தார். இந்த முறை அவந்திகா எங்கே சென்றிருப்பாள் என்று எந்த ஐடியாவும் அவனுக்கு இல்லை. லாஸ்ட் டைம் சுப்ரீம் ஃபேமிலிக்கு போயிருக்கும் போதுதான் அவினாஷின் அடியாட்களால் அவள் கடத்தப்பட்டிருந்தாள். அதனால் நிச்சயம் இந்த முறை அவள் சுப்ரீம் ஃபேமிலிக்கு சென்றிருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தான். ஆனால் அவந்திகா சுப்ரீம் ஃபேமிலியில் தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய குடும்பம் என்று நினைத்தவர்களாலேயே அவளுக்கு துரோகம் நடந்து கொண்டிருந்தது. நார்மலாக அவந்திகா ஒரு போல்டான பெண்தான். அவ்வளவு ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டாள். ஆனால் அவளை பாசத்தை காட்டி ஏமாற்றினால் உடனே ஏமாந்து விடுவாள். அதுதான் அவளுடைய வீக்னஸ். துரோகமும் சூழ்ச்சியும் அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க முடியாமல் செய்துவிட்டது. அவள் உடலில் போதை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதன் விளைவால் அவளுடைய வாய்ஸ் கூட மங்க ஆரம்பித்து விட்டது. நரேஷ் அவளுடைய நிலையை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான். மெதுவாக அவளுக்கு அருகில் வந்தான். அவனுடைய காம பார்வை அவளை பயமுறுத்தியது. அவளை நெருங்கி வந்து கையை பிடித்து, பயப்படாத டார்லிங், நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். பிடிவாதம் பண்ணாம என் கூட வா
உன் ஃபேமிலி இப்பதான் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காகத்தான் என்றார். அந்த போதையிலும் அவள் முடிந்தவரை போராடினாள். ஆனால் நரேஷின் பிடி வலுவாக இருந்தது. அவளால் அவன் பிடியிலிருந்து எஸ்கேப் ஆக முடியவில்லை. அவளால் எதை பற்றியும் யோசிக்கவே முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையும் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. நம்பிக்கையை இழந்து கொண்டிருந்தாள். கண்களை மூடியபடி தன்னுடைய விதியை சபிக்கத் தொடங்கினார். அதே நேரம் சிவாவுக்கு தினேஷிடமிருந்து கால் வந்தது. அதை அட்டெண்ட் செய்து பேசிய சிவா போனை கட் பண்ணிவிட்டு டாப் கியருக்கு மாற்றி காரின் வேகத்தை கூட்டி சீறினார். அவந்திகா சுப்ரீம் ஃபேமிலியில் தான் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அவன் சுப்ரீம் ஃபேமிலியில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தான். அவந்திகாவுக்கு சிவா வருவான் என்று துளி கூட நம்பிக்கை இல்லை. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு? இந்த கேள்வி மட்டும்தான் அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. பாட்டி அவந்திகாவை நெருங்கி வந்து, நீ நரேஷ் கூட போ, அப்பதான் இந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸும் பிசினஸும் மறுபடியும் பழையபடி மாறும். இந்த பாட்டிக்காக இந்த சின்ன தியாகத்தை கூட பண்ண மாட்டியா அவந்திகா என்று வேண்டுமென்றே கடுப்பேத்துவது போல பேசினார். அவள் போதையில் இருந்ததால் பாட்டியின் குரல் காதுக்குள் சிக்னல் இல்லாத ரேடியோ போல அரைகுறையாக கேட்டது. ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது அவந்திகாவின் கோபத்தை மேலும் தூண்டியது. அவந்திகா சிரமப்பட்டு கண்களை அகலமாக திறந்து பாட்டியை உற்று பார்த்தார். எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். பாட்டியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன், நீ என் பாட்டி இல்ல, நீ ஒரு சூனியக்காரி. நீ இந்த குடும்பத்துக்கே ஒரு அவமான சின்னம். ஆடம்பரமான லைஃப் தானே வாழ்றீங்க, பின்ன எதுக்காக என் லைஃபை நாசமாக்குறீங்க என்று கத்தினார். பாட்டி அவளிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. இதுவரை அவள் தன்னை எதிர்த்து பேசி பாட்டி பார்த்ததே இல்லை. அவள் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அவந்திகாவின் அலறல் சத்தம்தான் அந்த இடம் முழுக்க கேட்டது. பாட்டி அவந்திகாவின் கையை பிடித்து முறுக்க ஆரம்பித்து விட்டார். அவந்திகா வலி தாங்க முடியாமல் கத்தினார், என்ன விட்டுடு. நந்தினியும் ரேகாவும் அவள் கத்துவதை பார்த்து ரசித்தார்கள். நந்தினி சந்தோஷமாக அவளுக்கு பக்கத்தில் வந்து, என் பாட்டிய வயசானவங்கன்னு நினைச்சியா? அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு இப்ப புரியுதா என்று சொல்லி சிரித்தார். பின், அச்சச்சோ, உனக்கு கை வலிக்க போகுது பாட்டி, போதும் விடு என்று சொல்ல பாட்டி அவள் கையை முறுக்குவதை நிறுத்தினார். எதுக்கு இப்ப என்ன தடுத்த? இந்நேரம் அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன்ல என்றார் பாட்டி. அவந்திகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, உங்க யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், நிச்சயம் பழி வாங்குவேன் தோடு சொன்னார். உடனே பாட்டி அவள் முடியை பிடித்து, அதுக்கு உன்னை இங்கிருந்து போக விட்டாதானடி என்றார். உடனே நந்தினி, பழி வாங்க போறியா? இது ஏன் டர்ன். ஆபீஸ்ல என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி அரைஞ்ச என்று சொல்லிவிட்டு அவந்திகாவை பலமாக அறைந்தார். அவந்திகா தள்ளாடி சோஃபா மீது விழ நந்தினி அவளை நெருங்கி சென்று, நீ யாரோட சப்போர்ட்ல இவ்ளோ ஆடுறியோ அவனால இனிமே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னோட அடையாளமே தெரியாம பண்ண போறேன் என்றார். நந்தினியின் அந்த வார்த்தை அவந்திகாவின் இதயத்தையே நிறுத்திவிட்டது. அவளுடைய உலகம் நிஜமாகவே அழிக்கப்பட போகிறதா என்று நினைத்து பயந்தார். உடனே ரேகா அவசரமாக, சரி சரி, இவள ரொம்ப நேரம் இங்க வச்சிருக்கிறது நமக்கு நல்லதில்ல. நாம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அந்த சிவா அவளை தேடி இங்க வந்துருவான். அவன் வந்துட்டா நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துருவான். இந்த தடவை எந்த தப்பும் நடக்கக்கூடாது. சீக்கிரமா அவளை இங்கிருந்து அனுப்பியாகணும் என்றார். ரேகா சொல்வது சரிதான் என்று பாட்டிக்கும் தோன்றியது. அவர் நரேஷை பார்த்து, சீக்கிரமா இவளை இங்கிருந்தே இழுத்துட்டு போ, இனி ஒரு செகண்ட் கூட இவ இங்க இருக்கக்கூடாது என்றார். நரேஷ் கூட அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். அவன் மீண்டும் அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்தான். வாடி, இனிமே உனக்கோ இந்த வீட்டுக்கோ எந்த சம்பந்தமோ இல்ல என்று சொல்லிக்கொண்டே எடுத்தான். அவள் போதையில் தள்ளாடினாள். ஆனால் அப்போதும் முடிந்தவரை போராடி கொண்டிருந்தாள். அவள் நரேஷுடன் செல்ல மறுத்தாள். என்ன விற்று என்று கெஞ்சினாள். ஆனால் நரேஷ் அவளை பிடிவாதமாக இழுத்து சென்றார். அவளுடைய கெஞ்சல்கள் எதுவும் அவன் காதுக்குள் விடவில்லை. பாட்டி கோபமாக, சீச்சி, அவ குரலை கேட்கவே கடுப்பா இருக்கு, சீக்கிரம் அவளை இழுத்துட்டு போ என்று சொல்ல, சரி பாட்டி என்று சொல்லிவிட்டு நரேஷ் அவந்திகாவை இன்னும் வலுவாக இழுத்துக்கொண்டு கதவை நோக்கி சென்றார். அவர்கள் கதவை நெருங்கும் போது திடீரென கதவு பலத்த சத்தத்தோடு உடைந்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி கதவை தாக்கியது போல இருந்தது. எல்லோரும் திகிலோடு கதவை பார்க்க
அங்கே சிவா நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்தவுடன் 4 பேரும் அதிர்ந்து விட்டார்கள். ஆனால் வரவே மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் திடீரென எதிரில் வந்து நிற்பதை பார்த்ததும் அவந்திகா எமோஷனல் ஆகி கண்கலங்கி விட்டார். அங்கிருந்த காட்சியை பார்த்ததும் சிவா கோபத்தில் எரிமலையாய் பொங்கினார். அவன் சத்தமாக கைய விடு என்று சொல்ல நரேஷ் ஒரு கணம் நடுங்கிவிட்டார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.